ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும். புதுச்சேரியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே பரப்புரையில் ஈடுபட்டிருக்கிறார். பிரதமர் மோடி அவர்கள் எல்லா இடங்களிலும் செல்லும் பொழுதெல்லாம் நான் ஊழலை ஒழிப்பேன், ஊழலை சகித்துக் கொள்ள மாட்டேன் என்று சொல்லி வருகிறார். ஆனால் இந்த நாட்டுடைய சொத்துக்களை எல்லாம், அது விமான நிலையங்களாக இருந்தாலும் சரி, அல்லது துறைமுகங்களாக இருந்தாலும் சரி, பொதுத்துறை நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, இவைகளை எல்லாம் அதானிக்கு மோடி அவர்கள் தினமும் தாரை வார்த்து கொடுக்கிறார். NDA is looting your land and heritage, temple lands, public properties worth across in Pondicherry are being grabbed or misused. This is a theft of public wealth. இந்த புதுச்சேரி மாநிலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு, என்ஆர் பாஜக அரசு பொது சொத்துக்களை எல்லாம் கொள்ளையடிக்கிறார்கள். கோயில் நிலங்கள் எல்லாம் சூறையாடப்படுகின்றன. அது மட்டுமல்ல, இந்த ஆட்சியில எல்லா துறைகளிலும் ஊழல் மட்டுமல்ல, மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தின் கலாச்சாரத்தை இவர்கள் குற்றச்செயலாக ஆக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். These assets belong to the people but are being handed over through a questionable deals. Questionable deals means corruption. இது அதாவது எந்த ஒப்பந்தம் போட்டாலும் இந்த ஆட்சியில அவைகளும் அனைத்து வெளிப்படைத்தன்மை இல்லை, ஊழல் மலிந்திருக்கிறது. இதையெல்லாம் புதுச்சேரி மாநில மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். In Pondicherry, you will be surprised to know, you may be knowing everybody, but I want to tell, I have come from Delhi to tell you, in 5 years, nearly this NR BJP government opened 450 liquor shops and restaurants. நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமில்லை, நான் டெல்லியிலிருந்து வந்திருக்கிறேன். ஆனால் இந்த என்ஆர் பிஜேபி அரசு புதுச்சேரி மாநிலத்தில் இந்த 5 ஆண்டுகளில் 400 ரிசர்வ் பார்களை திறந்து புதுச்சேரி மாநிலத்தை குட்டிச்சவராக ஆக்கி இருக்கிறது. Instead of clean water, they want to give you a liquor. உங்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கொடுப்பதற்கு பதிலாக இவர்கள் சாராயத்தை கொடுக்கிறார்கள், போதையை கொடுக்கிறார்கள். Plans for 6 new liquor factories. People are opening, getting investment in other states, but here the investment is coming only in 6 new liquor factories. இந்த ஆட்சியில 6 மதுபான தொழிற்சாலைகளுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பல மாநிலங்களில் நீங்கள் பார்த்தால் தொழிற்சாலைகள் தான் ஆரம்பிப்பார்கள். ஆனால் புதுச்சேரியில மதுபான தொழிற்சாலை மட்டும்தான் ஆரம்பிக்கப்படுகின்றன. This disregard for people, as this will further lead to wastage of fresh water, pure water, because it needs for factory. Liquor. So instead of giving pure waters for drinking to the people, they are giving a liquor to them. இந்த மாநிலத்தில் குடிநீர் பற்றாக்குறை இருக்கிறது. சுத்தமான குடிநீர் மக்களுக்கு இல்லை என்று மக்கள் அவதிப்படுகிறார்கள். ஆனால் மக்களுக்கு சுத்தமான குடிநீரை கொடுப்பதற்கு பதிலாக இந்த சாராய ஆலைகளுக்கும், அதாவது குறிப்பாக மருந்து தயாரிக்கின்ற ஆலைகளுக்கும் இந்த பாதுகாக்கப்பட்ட தண்ணீர் கொடுக்கப்படுகிறது. Young people study hard for years but find no job opportunities. புதுச்சேரி மாநிலத்தில் மிகவும் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு
இருக்கின்ற பட்டதாரிகள் யாருக்கும் இந்த ஆட்சியிலே வேலை கிடைக்கவில்லை. Nationally, youth unemployment 14% in township and 18% in reality rural areas. This is unemployment figures given by the government of India, and Modi always tell मैं 2 करोड़ नौकरियां दूंगा, हर साल 2 करोड़. Now he has completed more than 22 years. Where are 44 crore jobs? You should ask him before going to polling booth. You should ask where are 44 crores. You should ask NR party where are those jobs? Where they have gone? You said earlier and today you are not able to give even 100 jobs. In புதுச்சேரி மாநிலத்திலே வேலை வாய்ப்பு இல்லாத நிலை இந்த என்ஆர் பிஜேபி அரசு உருவாக்கி இருக்கிறது. புதுச்சேரியில் பரப்புரையில் ஈடுபட்டிருக்கும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே பாஜக கூட்டணி ஆட்சி மீதான பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்து பேசியிருக்கிறார். புதுவை மக்கள் கேட்பது குடிநீரை, பாஜக தருவது மதுவை, மதுபான ஆலைகளை மட்டுமே பாஜக கூட்டணி அரசு இங்கே தொடங்கியுள்ளது என்று மல்லிகார்ஜுன் கார்கே குற்றம் சுமத்தி பேசி வருகிறார். ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்டோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும்.